இந்த நாள்லேயும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வசனங்களிலிருந்து நாம் தியானிப்போம். ஆண்டவர் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். வேதத்தின் அடிப்படையில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் அது நமக்கென்று உரித்ததாக நாம் உணர்வோம். ஸோ அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. நம்மளை வழிநடத்தவும் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருவதற்கும் அது ஏதுவாக அமைகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு சில நேரம் அது அப்படியாக நடைபெறுவதில்லை. இன்றைய தினத்திலையும் கூட நாம் ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம், தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம் அல்லது கொடுத்ததான வாக்குத்தத்தம் அவர்கள் எப்படி தவறவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 26வது வசனம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 26வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா யெரொபெயாம் அப்படின்ற ஒரு நபரை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக தாவீது சாலமோன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தம் இல்லை ஆண்டவர் சொன்னதான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு அதற்கு போகலாம். அதே 11வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 11வது வசனத்தில், ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்கி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நாம் அறிந்த காரியம்தான், ஆண்டவர் தாவீது சாலமோனுக்கு அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது, கட்டளைகளெல்லாம் கை கொள்ளும் பொழுது எப்படி ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனுடைய வாழ்க்கையில் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே பார்க்குறோம், அப்படி செய்யாததுனால அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே அந்த காரியம் நடைபெறுவதற்கு தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம வாசித்த அந்த 26வது வசனத்தில், நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனுடைய ஊழியக்காரன். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜ்யபாரத்தை அங்கிருந்து பிடுங்கி அந்த ஊழியக்காரன், சாலமோனுடைய ஊழியக்காரனாக இருந்த யெரொபெயாமுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகோபெயாம். ஸோ ரெகோபெயாம் ராஜாவாக ஆகிறாரு. ஆனாலும் அவருடைய கையிலிருந்து, சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாமுடைய கையிலிருந்து அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு அது அங்கே பிரிவு உண்டாகிறது என்று நம்ம பார்க்குறோம். இந்த யெரொபெயாம் சாலமோனுடைய ஊழியக்காரன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அங்கே பாருங்க, அந்த ராஜ்யபாரம் அவருடைய கையிலிருந்து எடுப்பட்டு இந்த ஊழியக்காரனுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. சாலமோன் சந்ததியில் வரவேண்டிய அந்த ராஜ்யபாரம் ஆசீர்வாதம் அவருடைய ஊழியக்காரனுக்கு போகுது. அந்த ஊழியக்காரன் தன்னோட கூட இருந்த ஒருவன் அவருக்கு விரோதமாக எழும்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளையும் நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நம்ம கூட இருக்கவங்களே, நம்ம குடும்பத்தாரே கூட வச்சுக்கலாம், நம்ம கூட இருந்த நண்பர்கள் இருக்கலாம், நம்மளோடு கூட பழகினவர்களாக இருக்கலாம், அவங்களே நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்கள் நடைபெறும் என்று இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செயல்படும் பொழுது நம்ம
கூட இருக்கவங்களே நமக்கு எதிரியாக மாறுறாங்க. நான் நிறைய நேரத்தில் ஏற்கனவே பாஸ்டர் இந்த வசனங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகளா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உன்னுடைய சத்ருவும் உனக்கு என்ன பண்ணுவானா, சிநேகிதனாவான்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் செய்யும் பொழுது, அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் விட்டு விலகும் பொழுது, நமக்கு கூட இருந்த நம்ம நண்பர்களே கூட நமக்கு விரோதமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று நாம் இதிலிருந்து பார்க்குறோம். சரி, இப்போ இந்த யெரொபெயாம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 10 ராஜ்யம், தாவீது வம்சம் தானே அவர் சாலமோன், அவருக்கு 10 ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யத்தை பிரித்து யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் யூதா கோத்திரத்தை அந்த தாவீதுடைய மகன் சாலமோன் அந்த வம்சத்திற்கு கொடுத்து விட்டு 10 ராஜ்யம் மீது இருந்த 10 கோத்திரத்தை இந்த யெரொபெயாம் அதாவது சாலமோனுடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போது 10 ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன், இப்போ அவர் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கணும் ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் பண்ணி வச்ச திட்டம், பிளான், அவருடைய சித்தம் ஒன்று. ஆனால் அது சாலமோனுடைய மீறுதலின் நிமித்தம் அது அப்படியாக நடைபெறாமல் ராஜ்யம் மாறி போகுது. அப்போ அந்த ராஜ்யம் மாறி பெற்றுக்கொண்ட ஒரு மகன் தனக்கு 10 கோத்திரம் கிடைச்சி ஒரு ராஜாவா ஆகிறார். அவர் அப்படி இப்போ எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்திருக்கணும். ஆனால் இந்த யெரொபெயாம் பாருங்க, அந்த 11வது அதிகாரத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16வது அதிகாரம் வரைக்குமே எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில், நேரம் இல்லாததுனால ஒன்னொடுத்தையும் சொல்ல முடியலை, அநேக இடங்களில் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்து தானும் பாவத்துக்குள்ளாகி, அதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் இல்லை ஜனத்தார் எல்லோரையும் பாவத்திற்குட்படுத்தினபடியால் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். தான் பாவம் செய்தது மட்டும் அல்லாமல் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவாக இருப்பதனால தன்னுடைய ஜனங்களும் தன்னை சார்ந்தவர்களும் பாவம் செய்யும்படியான ஒரு காரியத்தை செய்து, இவனை போல பொல்லாப்பானதை செய்தவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தக்கதாக அவர் காரியங்களை நடப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இதிலேருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் பாருங்க, கர்த்தரை புறம்பே தள்ளினார் என்று 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அங்கே ஒரு தீர்க்கதரிசி அவர் செய்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அந்த காரியத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். நீ போய் 14வது அதிகாரம் 7வது வசனம், நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். அண்டர் பாருங்க, எல்லாருக்கும் மேலாக ஜனத்தில் அவரை உயர்த்தி எல்லா ஜனத்திற்கும் மேலும் அதிபதியாக வைத்தார். நான் ராஜ்ய பாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல் நீ இராமல், இப்படியெல்லாம் செஞ்ச தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் பாருங்க, இங்கே ரொம்ப ஒரு வேதனையோடு ஆண்டவரை கோபம் மூட்டத்தக்கதான ஒரு விஷயம் இங்கே யெரொபெயாம் என்ன செய்கிறார்னா, அவருக்கு நன்றி உள்ள ஒரு மகனாக இல்லாமல் அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் சேவித்து ஆண்டவரை புறம்பே தள்ளினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன ஒரு நம்பிக்கையோட இல்லை என்ன ஒரு காரியத்தோட இந்த 10 கோத்திரங்களை இவரோட கரத்தில் கொடுத்திருப்பாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஆண்டவரை தள்ளி ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கத்தக்கதாக இந்த காரியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த ஒரு சில பொறுப்புகளுக்கு இல்லை ஆசீர்வாதங்களுக்கு
தக்கதாய் நாம் வாழ்கிறோமா, அதற்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ராஜாவை போல நம்ம வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையோ இல்லை வேறு தெய்வங்களையோ போய் நாம் வணங்க போவதில்லை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறாருன்னா அதற்குரிய ரெஸ்பான்ஸ் அவர் எதிர்பார்ப்பார். நம்ம எப்படிப்பட்டவங்களா அதுக்குரியவங்களா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துலேருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்ப்பார். ஆனால் நாம் நிறைய நேரங்களில் அதற்கு மாறாகவோ அதற்கு புறம்பாகவோ ஒரு சில நேரம் அதற்கு எதிரிடையாகவோ ஆண்டவர் இங்கே ஒரு ராஜாவாக அவரை நியமித்து வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தான் இதெல்லாம் செய்கிறாருன்னு எல்லாமே. ஏன்னா சாலமோனுக்கு ஊழியக்காரராக இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவர் விக்கிரகங்களுக்கு எல்லா மகிமையும் கொடுத்து விக்கிரகங்களை வார்ப்பித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மகிமையும் இன்னொருவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அது விக்கிரகமாக மாறுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்ததான காரியத்துக்கு மாறாக நன்றி உள்ளவர்களாக நாம் இல்லாத பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று நாம் இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, எப்படியாக நாம் இந்த காரியங்களை நம்ம கிறிஸ்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நாம் பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அநேக விதத்தில் நம்ம தகுதியே இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்ம சொல்றோம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? நம்ம அதுக்கு வார்த்தே இல்லை, ஆண்டவர் என்னை இப்படியாக தெரிந்து என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாருன்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நிறைய நேரங்களில் பார்க்கும் பொழுது நாம் திருப்தி இல்லாதவர்களாய் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு சந்தோஷப்படாதவர்களாய் நாம் எப்பயுமே குறையான காரியங்களை யோசித்து கொண்டு நமக்கு நடைபெறாத இல்லை நமக்கு கிடைக்காத இல்லை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நடைபெறாத பொழுதோ இல்லை கால தாமதங்கள் ஆகும் பொழுதோ அதை குறித்ததான ஒரு சோர்வோடு ஒரு சோகத்தோடு மன வருத்தத்தோடு இருக்கிறோம் பாருங்க. எப்பயுமே முக்கியமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நிறைய நேரங்களில் பாஸ்டர் சொல்லுவாங்க, நானும் கூட ஒரு சில நேரம் கவனிப்பேன், சபைக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் யாருக்கு இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு, உலகத்தாருக்கும் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அஃப்கோர்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு ஜாஸ்தியாகவே உண்டுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவர். அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தணும், அவருக்கு துதியை செலுத்தணும்னு நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி வச்சுட்டு அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் அவரை துதிக்கணும். இதுதான் அவர் நம்ம வாழ்க்கையிலேருந்து எதிர்பார்க்கிறதான ஒரு நன்றி. இப்போ நம்ம ஆனால் நிறைய நேரத்தில் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு இல்லாதவைகளை யோசித்து கொண்டு நம்ம சோகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவருக்கு அது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய காரியமாக அமையும். அதே போல் ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அவருடைய வசனம் மூலமாகவோ இல்லை நாம் வாசிக்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, சபை ஆராதனையா இங்கே இருக்கணும், இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு அவர் போதிக்கிறார், சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் ஒரு சில நேரம் பர்சனலாக எடுத்துக்கிட்டா கூட நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ள ஒரு உணர்வை தருவார். இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்னு நம்ம கேட்போம். ஆனால் நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறது செய்கிறோமா இல்லை நம்ம யோசித்த காரியங்களை செய்கிறோமான்றது நமக்கு தான் தெரியும். இப்போ ஒரு சில நேரம் நம்ம தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்குள்ளாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அறிந்து அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். போகணும்னு சொல்கிற இடத்துக்கு போகணும், போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை மாறி செய்வோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அப்படியாக செய்து ஒரு சில நேரம் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சமாதானமே இருக்காது, ஒரு நடத்துதலே வராது. ஆனாலும் மனுஷர்களை பிரியப்படுத்தவும், ஐயோ போகலைன்னா என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அது ஒரு இதுவாகுமே அப்படின்றதுக்காக சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று சமாதான குலைச்சல் ஆகும், இல்லைன்னா வீட்டில் ஒரே பிரச்சனை ஆகும், இல்லைன்னா எங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வரும்,
ஏதாவது முடியாமல் போகும், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, அங்கே எப்படி தாவீதோட வாழ்க்கையில் சாலமோன் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரோ அது மாதிரி நடந்திருந்தா அங்கே சாப்டரே வேறு கதையாக மாறி இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அந்த மாதிரிலாம் அவங்க செய்யாததுனால அங்கே எல்லாமே மாறி போகுது. அதுலேயும் பார்க்க போனால் அந்த எரேபயாமோட வாழ்க்கையில் அவர் நன்றி இல்லாத தன்மையில் இருந்ததுனால சுவரில் நீர் விடும் நாய் முதலாய் அவங்களுடைய அந்த ஃபுல் வம்சமே அழிந்து போகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எதில் தவறலாம், முக்கியமாக பெண்களாக இருக்கிறோம், நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படியாக நாம் பேச்சில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்மளை பேச்சில் எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா இதில் நிறைய நேரத்தில் நம்ம தவறி விடுவோம். வாயின் வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீண் பேச்சு, பரியாச உதடு, ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா சாபமான காரியங்களை நாமே நம்ம வாயில் பேசுவோம், அறிக்கை செய்து விடுகிறோம். கோவத்தில் இப்படிலாம் நடந்தால் தான் உனக்கு தெரியும், இப்படிலாம் ஆனாதான் உனக்கு தெரியும், இப்படிலாம் இல்லாமல் போனாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரம் ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லி விடுகிறோம். ஆண்டவர் இது எல்லாத்துலேயும் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவருடைய வசனங்கள் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையினால தான் நம்ம குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளும் சமாதான குலைச்சலும் ஏற்படுவதற்கும், முக்கியமாக ஆண்டவருடைய சித்தம் தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாமல் போவதற்கு காரணம் இதுவாக தான் அமைகிறது. ஸோ அதனால் இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் சொன்னதான காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் எப்படி நம்ம நடக்கணும்னு சொல்லியிருக்காரோ அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் கர்த்தர் கண்டிப்பாக தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.